வணக்கம் உறவுகளே, இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா குயின் ஹில் ரெசார்ட் அப்படி போய் தங்க போகிறோம். அந்த ரெசார்ட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த இது வந்து எங்கே இருக்குன்னா கேரளா மாநிலம் ராமக்கல் மெட்டு அப்படின்ற இடத்துல இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ரெசார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசார்ட்டுக்கு முதல் எப்படி போகிறது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வீரபாண்டி, சின்னமனூர், கம்பத்துலேருந்து அப்படியே கம்பமெட்டுலேருந்து அப்படியே ராமக்கல் மெட்டு. இதுதாங்க வழி. 45 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக. அதாவது தேனியிலேருந்து கம்பம் வந்துட்டோம். கம்பத்துலேருந்து கம்பம் மெட்டுக்கு இப்போ மலையில் ஏறி கம்பம் வரைக்கும் நம்ம பைபாஸ்லேயே வந்துடலாம். கம்பத்துலேருந்து கம்பம் மெட்டுக்கு வந்து நம்ம ஹில்ஸில் ஏற ஆரம்பிச்சிடுவோம். ஹில்ஸ் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும். கொஞ்சம் ரோடு கொஞ்சம் பரவாயில்லாமல் தானே இருக்கும். அப்படியே நம்ம பொறுமையாக அப்படியே ஏறணும். இப்போ பார்த்தீங்களா நம்ம போயிட்டுருக்கோம். வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் பிச்சுக்கிட்டு பாருங்கள். வெயில் மரம்லாம் காஞ்சி போச்சுங்க. அதனால தான் இப்போ நம்மளும் ராமக்கல் மெட்டை தேடி போயிட்டுருக்கோம். க்ரௌட் ஹில்ஸில் போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போய்க்கிருக்கோம். ரொம்ப வறட்சிங்க. நம்ம ஊர் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா கேரளா அப்படி தான் இருக்குது. இப்போ வந்துட்டோம். கேரளாவுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம்னு பார்த்தோம்னா நம்ம செக் போஸ்ட் வரும். போலீஸ் செக் போஸ்ட் வரும். பார்டர் செக் போஸ்ட்டு ரைட் எடுக்கிறோம். ரைட் எடுத்துட்டோம்னா ராமக்கல் மேடு வரைக்குமே ஒரே ரோடு தான். நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் மாற வேண்டியது தான். இது வந்து தூக்குப்பாலம். இந்த ஊர் தூக்குப்பாலத்தில் கொஞ்சம் பெரிய ஊர், நம்ம ஊர் மாதிரி. இங்கே என்ன எது கிடைக்குதோ என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே வாங்கிக்கலாம். பசங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இந்த ஊரில் கிடைக்கும். வாங்கிக்கிட்டு நம்ம அப்படியே மேலே ஏற வேண்டியதுதான். ராமக்கல் மேடுன்றது ஒரு லேண்ட்மார்க். கொஞ்சம் பெரிய ஊர். அப்படியே மூவ் பண்ணுவோம் வாங்க. வெயில் தான் பல்ல கிளிக்குது. ராமக்கல் மெட்டு எப்படி இருந்ததில்ல. இது கொஞ்சம் ஹைட்டுங்க ராமக்கல் மெட்டுன்றது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 அடி 2500 அடிக்கு மேலே இருக்கும் நம்மளுக்கு. ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பாக தாங்க அமைஞ்சிச்சு. அந்த ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோலாக்கு. நான் அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ராமக்கல் மெட்டில் தங்குறப்ப எங்கெங்கே போகலாம் என்னென்ன பார்க்கலான்ற பற்றியான வீடியோ அடுத்த பதிவில் நம்ம பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அந்த க்ரௌட் ஹில்ஸ் ரெசார்ட்டுக்கு நம்ம போகிறோம். அங்கே தங்குறதுக்கான என்னென்ன வசதிகள் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த பதிவு. பார்க்குறப்ப அப்படியே தமிழ்நாடு மாதிரியே தாங்க இருக்குது. நம்ம தான் கேரளா நினச்சிருக்கோம். ஆனால் இப்போ தமிழ்நாடு மாதிரியே இருக்குது. அதாவது வெயிலை சொல்கிறேன். எல்லாம் கேரளாவாக இருக்கலாம். வெயில் வந்து கடவுள் கொடுத்தது தானே. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சீசன் நம்ம 4ஆம் தேதி போயிருந்தோம். இந்த வீலாக்கு வந்து 6ஆம் தேதி அப்லோட் பண்ணுறோம். இந்த 4ஆம் தேதி போகிறப்ப பார்த்தீங்கன்னா வெயில் இருக்குதுங்க. நம்ம ஊரில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுறோம். க்ரௌட் ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் பார்க்கிங்கு, இதுதான் என்ட்ரன்ஸ் பாயிண்ட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்ததுனால அப்படியே ஜாலியாக அப்படியே ஓடிச்சு. இதாங்க அந்த ரெசார்ட்டோட முகப்பு. மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் போகிறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு நம்ம வந்து இந்த கீழேருந்து வந்தோம். ரைட் சைடு கீழேருந்து வந்தோம். இதுதான் க்ரௌட் ஹில் ரெசார்ட். அப்படி என்ன தாண்டா இருக்குது இந்த க்ரௌட் ஹில் ரெசார்ட்னு பார்த்தா, இது வந்து ரிசப்ஷனு. உள்ளே போயிட்டு தங்கிருக்குங்க. ஆதார் கார்டு ஏதாவது ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டு நம்ம தங்குறோம். ப்ளஸ் வந்து சாக்லேட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அப்புறம் முந்திரி அந்த மாதிரி ஐட்டங்கள், கேரளா ஸ்பெஷல் ஐட்டங்களே இருக்குது. வாங்க முதல் நம்ம ரூம் போவோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐ லவ் ராமக்கல் மேடு. அதாவது மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மேடுன்னு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா ராமக்கல் மேடு. நம்ம ராமக்கல் மேடுன்னே வச்சுக்கிடுவோம். நான் ஒன்றே ஒரு வீடியோ மிஸ் பண்ணிட்டேன். ஸ்விம்மிங் பூல் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கதவை பூட்டிருக்கு பாருங்கள். அதுதான் ஸ்விம்மிங் பூலு. அதை எடுக்க முடியல, நான் வந்துட்டேன். ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. ஒரு பியூட்டியெல்லாம் அவங்க கழுவிருக்காங்களோ கழுவுலையோ. ஸ்விம்மிங் பூல் நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அந்த இடத்துல. இதுதாங்க நம்ம ரூம். நம்ம தங்கியிருந்த ரூமு. மேலே 4 பேர் 8 பேர் தங்குற மாதிரி, கீழே 4 பேர் 8 பேர் 16 பேர் தங்குற மாதிரியான ரூமு. இதெல்லாம் நம்ம எடுத்துருந்தோம். ரூம்லாம் சூப்பராக இருந்துச்சு. பாத்ரூமு எல்லாமே ஹைஜீனிக்காக இருந்துச்சு.
சரி, அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இந்த இடம் டீ சாப்பிட்டோம்மா. அந்த கார்னர் ராமக்கல் மட்டும் 2 கிலோமீட்டரு அந்த பிரியும் இந்த இடம். இந்த இடத்துல நம்ம டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு பலவடிக்கு நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. அவங்களும் காஃபி கொடுப்பாங்க. நம்ம வெளியே வந்து சாப்பிட்டா 15 ரூபா, அங்கே சாப்பிட்டா 30 ரூபா. இப்போ என்னென்னா நம்ம ரெசார்ட்டில் தங்கியிருந்து இயர்லி மார்னிங் எந்திரிச்சு சும்மா அதில் ஜாலியாக ஒரு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இருந்து உதிச்சு வருது பாருங்கள் சூரியன். இந்த வியூ பாயிண்ட் வந்து கம்பம் வியூ பாயிண்ட்டுங்க. இங்கே ரெண்டு பார்த்தோம்னா அப்படியே கம்பம் சூப்பராக தெரியும். இந்த வியூ பாயிண்ட்டு மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த ரெசார்ட்டுக்காரங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூம்ஸ் கொடுக்குறாங்க, டார்மெண்ட்ரி. இப்போ 4 பேர்லேருந்து 10 பேர் வரைக்கும். இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டார்மெண்ட்ரி கொடுக்குறாங்க. டார்மெண்ட்ரினா ஒரு 40 பேர் காலேஜிலேருந்து வர்றோம் அந்த மாதிரி இருந்தாலும் டார்மெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. வாங்க அப்படியே மேலே என்னென்ன ரூம் வச்சுருக்கேன் சைலண்ட்டாக நண்பன் கூட போயிட்டு பார்த்துட்டு வருவோம். அப்புறம் நீங்கள் பண்ணணும்னாலும் அதுக்கும் ஒரு உண்டு. காலையில் வந்துட்டு நான் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு போகிறோம்னாலும் அதுக்கும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு ஜீப்பில் வந்து ஒரு 3 இடம் சொல்கிறாங்க. ராமக்கல் மெட்டு அந்த மாதிரி இடங்கள் சொல்கிறாங்க. நான் ராமக்கல் மெட்டுக்கு நமக்கு பஸ்ஸே போகும். இன்னொரு 3 இடம் அந்த இடம் சொல்கிறாங்க. அப்படி போகிறதுக்கு வந்து இவங்களை வசதி பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் ட்ரெக்கிங்கு உங்களை ட்ரெக்கிங் கூட்டு போகிறதுக்கும் இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. ஆனால் அதெல்லாம் சும்மா. ஆனால் இந்த தடவை தண்ணி வரல, அதனால் எந்த இதுக்கும் நாங்கள் போகல. நாங்கள் போய் தங்கிட்டு அப்படியே அடுத்த நாள் கிளம்பிட்டோம். நான் ஃபோன் நம்பர் லாஸ்ட்டாக தர்றேன். அதில் வந்து என்னென்னன்ட்டு நீங்களே இது பண்ணிக்கிங்க. வாட்டர் ஃபால் விசிட்டு, பேக்கேஜ் டூரு, ஒயின் யார்டு விசிட்டிங்கு, ஃபுட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இங்கே எதுவும் இல்லைங்க, நம்மளாம் ரெடி பண்ணிக்கிறணும். அவ்வளோதாங்க. பெருசாக அந்த அளவுக்கு ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணிங்க. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு ரேட் சொல்கிறாங்க. நம்ம இருந்த ரூமு 2500 சொல்கிறாங்க. சிங்கிள் ரூம்னா 1500 இருக்குது. சிங்கிள்னா கப்புள்ஸ் தங்குற மாதிரினா 4 பேர் தங்குறோம்னா 2500 இருக்குது. ஆனால் காரில் வந்தோம்னா நீட்டாக வந்து இங்கே இடத்துல வண்டியை நிப்பாட்டி போட்டு நம்ம வாட்டுக்கு இருக்கலாம். நல்ல ஒரு பிளேஸ் தாங்க. ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பேசிவிட்டு நீங்கள் தங்கலாம். இதுதான் அவங்களோட கான்டாக்ட் நம்பரு. முடிஞ்சது உறவுகளே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி உறவுகளே.